இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இந்த காரியங்களிலே பேசுவாராக. அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து அவர் இங்கே சொல்லி வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தின்படியும் நாம் நடக்க, நம்மை நம் பேரிலே கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் மாறும்படிக்கு அர்ப்பணிப்போம். ஆமேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, சத்தியவான் எவனும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும்னாக்க நம்ம சத்தியவான்களா இருக்க வேண்டுமாம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய வீட்டுக்கு வெளியில இருக்கிறவங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்கும்படி அழைக்கிறார். அவர்களோடு நாம் எப்படிப்பட்டவர்களாய், அதுல 10வது வசனத்துல பார்க்கிறோம், ஏக சிந்தைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஏக சிந்தை. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் ஒண்ணுதான். எபிரேயர் 2:11 நாம் பார்க்கிறோம், அவருடைய ரத்தம் ஒண்ணுதான். அந்த ஒரே ரத்தத்தால நாம் எல்லாரும் ஒரு குடும்பத்துக்குள்ளார வந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம். இதற்கு பிறகு நாம் ஜாதி என்றும் ஊர் என்றும் குடும்பம் என்றும் பிரிந்திருக்கிறது முறைதானா? அவர் சொல்லிட்டார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒருத்தருடைய ரத்தம் தாங்க. அந்த ரத்தத்தினால பிள்ளைகள் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இருக்கிறார்கள் என்பது நிமித்தமாய் ஆண்டவர் இயேசு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இந்த பூமியில பிறந்தார். பிறந்தவர் முதலாவதா தன்னோடு கூட இருக்க சீஷர்களை அழைத்தார். அவங்க கூட பின்னால சுற்றி கொண்டிருந்த வேலைக்காரர்கள் போலத்தான் அவர் எதை எடுக்க சொன்னாலும் எடுத்து, அவர் என்ன சொன்னாலும் கேட்டு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களை உயர்த்துறார். நண்பர்கள் என்று அழைக்கிறார். யோவான் 15வது அதிகாரத்துல பார்க்கிறோம், என்னுடைய நண்பர்கள் என்று நான் உங்களை சொன்னேன் என்று. தன்னுடைய நண்பர்கள் என்று அவருக்கு இணையாக நம்மை வைத்திருக்கிறார் என்றால் இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவுக்கு இணையானவர்கள். ஆமென். அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, மேட்டிமையானவர்களை நீங்கள் சிந்திக்காமல் உங்களை நீங்களே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். பல நேரங்களில நம்முடைய பணம் அல்லது படிப்பு, அந்தஸ்து, பதவி எப்போதுமே மற்றவர்களை சிறுமைப்படுத்தி தான் காட்ட தோணும். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு சொல்லுகிறார், அன்பு அதனாலே பிறக்கிறது தான் ஊழியம். ஆமென். நீங்க பேசுகிறீர்களே, கர்த்தருடைய அன்போடு ஒருத்தரை பார்க்கிறீர்களே, அதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. அவர்களோடு உங்களுடைய அன்பை, கனிந்த அந்த அன்பை எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அவர்களிடத்திலே நீங்கள் காட்டினீர்கள் என்றால் அங்க நீங்க ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியம் என்கிறது நம்முடைய வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில் இருக்கிறதான் ஆண்டவர் விரும்புறார். அவருடைய சாட்சியா இருக்கணும்னா பூமியில ஆண்டவர் வெறுமன பிரீச் மட்டும் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன் தன் உயிரை கொடுத்தார்? அல்லது ஏன் இந்த உலகத்துல நான் செய்தது போல நீங்கள் செய்யுங்கள் என்று செய்து காட்டினார்? அவர் ஏன் எல்லாவற்றையும், தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தவராய் ஒரு பாவி நீசமான பாவி மறிக்கிறது போல மறித்து ஒன்றுமில்லாமையில தன்னை வெறுமையாக்கி கொண்டவராய் காட்சியளித்தார்? அந்த அளவுக்கு அன்பு அவரை நெருக்கி ஏவி இருக்கிறது. ஆமென். அந்த அன்பு தான் நமக்குள்ளார இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, கனம் பண்ணுகிறதுலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். செய்றோமா? முதல்ல என்ன கூப்பிடுறாங்களா பார்க்கலாம். இன்விடேஷன் எனக்கு வந்ததா, என் பேர் போட்டு வந்ததா, அப்ப நான் அங்க போவேன் இல்லையா? அல்லது அங்க போன உடனே எனக்கு முன்னால உட்கார்ற சீட்ல இடம் கொடுத்தாங்களா, என்ன வான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா? சொல்றோமா இல்லையா? அப்படிப்பட்ட உங்க வீட்டுக்கு போலாமா பிரதர், போலாமா சிஸ்டர், வேண்டாமே என்று தானே நாம் முடிவெடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்ம பார்த்தோம்னாக்க பேர்களை குறித்து நம்ம வேதத்துல பாக்குறோம். ஆபிரகாம கூப்பிடுறார், ஆபிராம் இருக்கிறவர் ஆபிரஹாம்னு கூப்பிட ஆரம்பிச்சார்னு. அல்லது யாக்கோபு என்ற பெயரிலே அவன் அலைந்து கொண்டிருக்க இஸ்ரேல் என்று பெயர் வைக்கிறார். அல்லது சவுலாக இருந்த ஒருவனை அழைத்து அவரை பவுலாக மாற்றுகிறார். வாட் இஸ் இன் தி நேம்? பேர்ல என்னங்க பெரிய விஷயம் இருக்குது? பேர்ல பல விஷயம் இருக்குதுங்கிறத ரூத்தின் புத்தகத்துல நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு நல்லா தெரியும். ரூத்தின் புத்தகத்துல முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், எலியாக்கீம்னு ஒருத்தர் போறார். அவர் தான் வெளியில பஞ்சம் பிழைக்க முதல்ல முடிவெடுத்தவர். யாரு? இந்த மனுஷன் இந்த ஊரை விட்டு வெளியே போலாம், நயோமியுடைய புருஷன். அவர் என்ன செய்யறாரு? முதல்ல வேண்டாம் வேண்டாம், இங்க ஒரே பஞ்சமா இருக்கிறது, மோவாபிய தேசத்திலே பிழைக்கலாம் என்று சொல்லி போகிறார். அவருடைய பேருக்கு அர்த்தம் என்னன்னாக்க ஆண்டவரையே நம்பி இருக்கிறவர். ஆண்டவரை நம்பி இருக்கிறவர் எங்க போனார் பாத்தீங்களா? அவர் போனது
வேற்று தேசத்திற்கு. அந்த நகோமி என்றால் அர்த்தம் நமக்கெல்லாம் தெரியும், என்ன? இனிமையானவள். இனிமையானவளேன்னு என்ன கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. ஏன்னா நான் கசப்போட வந்தேன், நான் கிளேசத்தோடு, தேவன் என்னை சிறுமைப்படுத்தினார், வெறுமைப்படுத்தினார் என்று சொல்லுகிறாள். அவங்க வீட்டுல 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவங்க பேர் என்ன? மக்லோன், கிலியோன். இந்த மக்லோன் கிலியோன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? மக்லோன் என்றால் வியாதின்னு அர்த்தம். அவன் எப்படி போனான் பாத்தீங்களா? மக்லோன் என்றால் வியாதி என்று அர்த்தமா, கிலியோன் என்றால் வேஸ்ட் அர்த்தமா. இந்த வியாதியும் வேஸ்டும் வெளிநாட்டுல இருக்குது. அது எப்படிங்க சந்தோஷத்தோட வீட்டுக்குள்ளார வரும் பாத்தீங்களா? எப்படி நம்முடைய பிள்ளைகளை பெயர் வைத்து கூப்பிடுகிறோம்? எரும மாடு இல்ல, ரொம்ப அன்பா கூப்பிடுவாங்க. நாயே. நல்ல பெற்றோர், கர்த்தருடைய விசுவாசத்திலே கொஞ்சமும் குறையாத பெற்றோர் சொல்லுவாங்க, செல்லமா தான் கொஞ்சறேன், நாய்க்குட்டின்னு கூப்பிடுவாங்க. இல்ல பேரை கூட பப்பின்னு வச்சுக்குவாங்க. பாத்தீங்களா? பாத்தீங்களா? சரியா அந்த குழந்தை நாய்க்குட்டி போலவே வளரணும்னு பேர் வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நன்றி இருக்கா? நாய்க்காவது நன்றி இருக்கும். பிள்ளைய பார்த்து கேட்பாங்க. பேர் வைக்கிறதுல கூட ஆண்டவர் சில முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அங்க வியாதி வேஸ்ட்னு பேர் வச்சுட்டு அவன் உயிரோட இருப்பான்னு நம்பி 2 பேரை கல்யாணம் வேற பண்ணி வைக்கிறாங்க. பாத்தீங்களா? இன்றைக்கு நாம் எதை சொல்லி வளர்கிறோம் என்கிறது மிகவும் முக்கியம். எதை சொல்லி வளர்க்கிறோம் என்கிறது முக்கியம். we have to be positive. எப்பயுமே ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தை, விசுவாசம், we for victory சொல்லிட்டாரு. ஜெயம் வேணுமா? பேசுற வார்த்தை விசுவாச வார்த்தையா பேசு, இல்லைன்னா ஜெயத்தை எதிர்பாராதே. அதுதாங்க வாழ்க்கை. ஏதாவது வேணும்னாக்க முதல்ல ஜெயத்தை, விசுவாச வார்த்தை, வெற்றியின் வார்த்தை, வி ஃபார் விக்டரி. அந்த வி விசுவாசத்தை பிடிச்சுக்கோங்க. அதன் பிறகுதான் நம்ம ஜெயத்தை பற்றிய நினைக்க முடியும். ஆண்டவர் எந்த புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னாலும் அந்த நூலை முடிக்கும் பொழுது 66 நூல்கள் இருக்கு. ஒவ்வொரு நூல்லையும் அதை எண்டு பண்ணும் பொழுது எவ்வளவு மோசமா அழுது கொண்டே இருந்த தீர்க்கதரிசி எரேமியாவா இருந்தா கூட கடைசியில முடிக்கும் பொழுது ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதத்தை, நம்பிக்கையை கொடுத்துதான் அந்த புக்கை முடிக்க வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கையின் புத்தகத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம எப்போதுமே நாம் புலம்புகிறவர்களாய் இருக்கிறோம். எல்லா புலம்பலும் நம்ம வீட்டுல தான் இருக்கும். புலம்பல் புஸ்தகம் தான் நம்ம வீட்டுல பெரிய புஸ்தகமா இருக்கும், இல்லையா? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசும் பொழுது, மற்றவர்களை கனம் பண்ணும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடையே இருக்கிறதுனால தாங்க நம்ம வாழ்க்கையில வெறுமை. ஏதாகிலும் ஒன்று அவர்களிடத்திலிருந்து எனக்கு வர வேண்டும், எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த எதிர்பார்ப்பே எப்ப பார் இருக்கிறதுனால தான் மற்றவங்க வாழ்ந்திருந்தாலும் நமக்கு பொறுக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு, உங்களுக்கு வழி அருகே நீங்கள் வெளியே போய் கொண்டிருக்கிறீர்கள், உதவி கேட்டு ஒருவர் வருகிறார், ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, ஏதாவது வழி காட்டுங்கன்னு தலையை சொரிஞ்சிட்டு வந்து நிற்கிறார். ஆனால் அவரிடத்துல ஏதோ சில கொஞ்சம் ஞானம் இருக்கிறதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். இவன் நல்ல முன்னுக்கு வந்துருவான்னு நினைக்கிறீங்க. அதனால உடனடியாக உதவி செய்வதற்கு அவர்களுக்கு முன் வருகிறீர்கள். யாரிடத்திலும் சிபாரிசு செய்கிறீர்கள். அவனும் அந்த இடத்துல வேலையில சேர்றான். 1 மாசம் கழிச்சு, ஐயா அம்மா நீங்க சேர்த்து விட்டதுனால நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன்னு சந்தோஷமா சொல்றான். உடனே உங்களுக்கும் பெருமை, நல்லாரு நல்லாருன்னு அனுப்பி வைக்கிறீங்க. கொஞ்ச நாட்கள் அவரை பற்றி செய்தியே இல்லை. ஒரு 6 மாசம் கழிச்சு சரியா அம்மாமாரு உங்க வீட்டு கணவருக்கு அதிகாரியாவே அந்த இடத்துல வந்து அந்த ஆள் உட்கார்ந்துடுறான். என்ன செய்வீங்க? முதல்ல சொல்லுவீங்க, இந்த ஆளு ரோட்ல அலைஞ்சவர், நான் சொல்லிதான் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு ஏன் கணவரை ஆட்சி செய்கிறார். சொல்லுவீங்களா இல்லையா? எப்பயுமே யாராவது ஒரு உயர்நிலைக்கு வந்துட்டா அவங்க தரித்திர நிலைமையையும் நீங்க செஞ்ச உதவியையும் கொஞ்சம் பெருமையா சொல்றதுல ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், இல்லையா? இதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, கணம் பண்ணுகிறதுலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த பேரை பத்தி பார்த்தோம். ரூத் என்றால் நட்பு என்ற அர்த்தம். ஹோர்பால் என்றால் அழகிய கூந்தலை உடையவள் என்று அர்த்தம். இதையெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டே வர்றேன்னாக்க, இதுக்கும் நம்ம பேச்சுக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தோம்னா, இந்த ரூத் என்கிற நட்பு அவளுக்குள்ளார என்றும் இருந்ததால தன்னுடைய தாழ்மையை எந்த அளவுக்கு அவள் உலகத்துக்கு காட்டுகிறாள், நல்ல உதாரணமாய் காட்டுகிறாள் என்றால், அவளுடைய பேரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில அவள் மோவாபிய இனத்து பெண்,
மோவாபிய இனத்தவர் எப்படிப்பட்டவர்கள்? எங்க இருந்து மோவாபிய இனம் தோன்றுச்சு தெரியுமா? லோத்துவனுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த சொத்தும் அந்த உறவும் தகப்பனை விட்டே பிரிஞ்சு போக கூடாதுன்னு அந்த பிள்ளைகள் தகப்பனுக்கே வாழ்க்கைப்படுவதற்கு துணிந்தவர்கள். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கூட அசையாம இருக்கிறதுக்கு பாதுகாப்பு அப்பதான் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உறவுக்குள்ளே திருமணம் செய்கிறவர்களை பார்க்கிறோம். ஏன்? ஒன்று சொத்து விட்டு போகக்கூடாது, இல்லைன்னா பிள்ளைகள் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி நடந்துக்குவாங்க. இன்னும் இல்லைன்னாக்க நம்முடைய குடும்பம், நம்முடைய ஜாதி, நம்முடைய குலம், அதை காப்பாற்ற வேண்டும். அதில் பழக்க வழக்கங்களிலே நன்மை தீமை எல்லாமே அதுக்குள்ளாரையே இருக்கணும். இந்த ஒரு ஆசையில பண்ணுவாங்க. அதே போல இந்த பெண்கள் என்ன செய்தார்கள்? வாழ்க்கை வெளியில இல்லவே இல்லைன்னு நினைச்சு தகப்பனோட அவர்கள் குடும்பத்தை நடத்தி கடைசியில பிள்ளை பெற்றுக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட இனம் தான் மோவாபிய இனம். தகப்பனோட எப்பயும் அந்த அட்டாச்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த இனத்துல இருந்து வந்த இந்த பொண்ணு செஞ்சதை பாத்தீங்களா? உன் தெய்வம் என் தெய்வம்னு சொல்லிட்டு உன் தேசத்துக்கு திரும்பி போன்னு சொன்ன போது கூட வேண்டாம் என்று சொல்லி உங்கள் தெய்வத்தை கண்டுகொண்டேன், அந்த தேவன் சாவுல என்னை பிரிச்சு போட்டா பரவாயில்ல, ஆமென், அந்த வார்த்தையை சொல்றா. மரணம் என்னை பிரிக்கும் வரைக்கும் நான் உன்னோட தான் இருப்பேன் என்று சொன்னாள். இந்த உறவு தாங்க திருமண உறவுக்குள்ளார வேணும். கல்யாணம் ஆகி போன உடனே அம்மா வீட்டு பேச்ச பேசுறதுக்கு தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நிறைய பேர் இந்த பக்கம் தான் சிரிக்கிறாங்க. ஐயா மாரும் அப்படிதான், எங்க அம்மா கைப்பக்குவம் வருமா சொல்லுவாங்க, இல்லாம இல்ல. ஆனா சிரிப்பு இந்த பக்கம் தான் நிறைய வருது. ஏன்னா இங்க உண்மை நிறைய சீக்கிரமா புலப்படுது இல்லையா? எங்க இருந்தாலும் அவரவர் வீட்டையே நாம் பேசிக்கொண்டிருக்க ஆண்டவர் இசைந்த வாழ்வுக்கு அழைக்கல. ஆண்டவர் சொல்லும் போது ஒரு நல்ல வார்த்தையை சொல்றாரு. கணவன் மனைவியை திருமணம் செய்த உடனே அவர்கள் இருவரும் இசைந்திருப்பார்கள். நல்ல வார்த்தை. இணைந்திருப்பார்கள், இயைந்திருப்பார்கள், இசைந்திருப்பார்கள். 3 தமிழ் வார்த்தை. சிம்பத்தி, எம்பத்தி, என்ட்ரோபத்தி 3 ஆங்கில வார்த்தை. இது 3மே கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த நெருக்க நிலையை காட்டுகிறது. சாதாரணமா உனக்கு நீ எனக்கு நான் ஏதோ கல்யாணம் வண்டி வச்சுட்டாங்க, ஏதோ வாழ்க்கையை ஓட்டுவோம் என்று வாழ்கிற வாழ்க்கை இணைஞ்ச வாழ்க்கை. அதன் பிறகு இயைந்த வாழ்க்கைனா கஷ்டப்படும் போது அச்சச்சோ அப்படின்னு கூட சேர்ந்து சொல்றது, சந்தோஷத்தும் போது சிரிப்பு வருதோ இல்லையோ அப்படின்ட்டு போறது, லேசா சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ண மாதிரி, மிக்சியில் அவசரத்துக்கு லேசா போட்டு திருப்புவாங்க, அது மாதிரி லேசா சிரிச்சுட்டு அப்படி மூடிக்கிறது. அது கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் அப்படிப்பட்ட உறவுல இருக்கிறது. ஆனால் இந்த இயைந்த வாழ்க்கை, மனம் இயைந்த வாழ்க்கையை காட்டிலும் இசைந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? புட்டிங் your leg into their shoes. அவங்க துன்பத்துக்குள்ளார நீ அவங்களுடைய நிலைமையில நின்று பார்ப்பது. இந்த வாழ்க்கைக்கு தான் கணவனும் மனைவியும் இணைகிற வாழ்க்கை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதனை நேரத்துல அவர்களுடைய நிலையிலிருந்து அந்த கஷ்டத்தை பார்க்கிறது, அந்த கண்ணீரோடு பார்க்கிறது. அதனால தான் எங்கு பேசினாலும் ஆண்டவர் இயேசு திருமணத்தை குறித்து பேசும் பொழுதும், பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்கு நிருபத்துல திருமணத்தை குறித்து பேசும் பொழுதும் இதே வார்த்தையை தான் சொல்றாரு, இசைந்த வார்த்தை. இதுதான் சிம்பத்திங்கிறது ஐயோ பாவங்கிறது, எம்பத்திங்கிறது கூட சேர்ந்து ஐயோ அப்படியா ஆமா அப்படின்னு கொஞ்சம் உணர்கிறது. ஆனா என்டரோபத்தி அடுத்தவங்க வாழ்க்கையில என்டர் ஆகிறது, அடுத்தவங்க துன்பத்துல என்டர் ஆகிறது. சந்தோஷத்திலேயே நான் உன்னோட கூட இருக்கிறேன், துன்பத்திலே நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுவது. ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்திலே ரொம்ப நாள் பிள்ளை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். கணவனும் மனைவியும் அதிக நாள் வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு ஏறத்தாழ 10 வருடம் கழித்து அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. ஒரே சந்தோஷம், அந்த பிள்ளைய மையமா வச்சுதான் வீட்டுடைய சந்தோஷமே இருந்தது. அந்த பிள்ளையும் அழகாய் வளர்கிறது. ஒரு 1.5 வயது அந்த குழந்தை. அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்க, ஐயா ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை, மருந்து குடிச்சார், இருமல் மருந்து, அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டோஸ் வேற ஏதோ மருந்து சாப்பிட்டு விட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு, அலுவலகத்துக்கு போகிற அவசரம், மேஜை மேல சின்ன டேபிள், அந்த டேபிள் மேல வச்சுட்டு எடுத்து ஜாக்கிரதையா உள்ளவை, தம்பி விளையாடிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு அன்னைக்கு அந்த அவருடைய ஒரு மாத்திரம் மருந்து மாத்திரம் இல்லை, அங்கே 2-3 புட்டிகள், அதுல சிலதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் டோஸ் எல்லாம் இருக்குது. அவர் அங்க வச்சுட்டு போயிட்டாரு. அம்மா உள்ள வேலையா இருந்தாங்க. குழந்தை கொஞ்ச நேரத்துல அப்பா எடுத்து குடிச்சதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பிள்ளை, அப்பா அந்த பக்கம் போனோன்னு அதுல கொஞ்சம் நல்ல கலரா இருக்கிறத எடுத்து அது திறந்து அந்த பாட்டில் மொத்தத்தையும் வாயில ஊத்திருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா ஓடி வந்து பார்த்தா பிள்ளை நுரை தள்ளி கீழே கிடக்கிறது. சின்ன குழந்தை, அதுக்கு அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான அந்த டோஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆகவே அது நிறை தள்ளி கிடக்கிறத பார்த்தோன்னா ஐயோன்னு பகீர்னு அவர்களுக்கு இருக்க எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுகிறார்கள். ஆனா போகிற வழியிலேயே அந்த பிள்ளை இறந்து போச்சு. போற வழியிலேயே ஒருவேளை கொஞ்சம் முன்னால பார்த்திருந்தா கூட அந்த பிள்ளையை பிழைக்க வச்சிருக்கலாம். 10 வருட காலம் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்று தவித்தவர்கள் கடைசியில பிறந்த பிள்ளை இந்த மாதிரி ஆயிடுச்சு. எடுத்துக்கொண்டு ஓடியும் கடைசியில பிழைக்கல. இப்போ கணவன் அலுவலகத்துல இருக்கிறார். அவருக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அவரை பார்க்கறதுக்கு இந்த அம்மாவால முடியல. எப்படி என் கணவரை நான் சந்திப்பேன்? எந்த முகத்தோடு அவரை பார்ப்பேன்? அவர் சொன்னாரே, அதை நான் செய்யலையே என்று அவள் தவிப்போடு இருக்கிறாள். அலுவலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவரோட கூட அவரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். கூட இருக்கிற நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு இவ்வளவு பெரிய இழப்பு, அவன் எப்படி நடந்து கொள்ள போகிறான்? இந்த மனைவியின் கையாலாக தனத்தினால இப்படி பிள்ளையை இழந்து நிற்கிறான் புருஷன். எப்படி அவன் நடந்து கொள்ள போகிறான்? அவனை முதுகுல தட்டி மெதுவாய் அழைத்து கொண்டு வருகிறான் அந்த நண்பன். அவன் ஆண்டவரை அறியாதவன். அவன் கூட்டிட்டு வர்றான் உள்ளார. உள்ள வந்த பொழுது அந்த வீட்டிற்குள்ளே நுழைகிறான் அந்த கணவன். உள்ள நுழைஞ்ச உடனே அந்த மனைவி தலையை ஏறெடுக்க முடியாமல் குமுறி அழுது கொண்டிருக்கிறாள். அவளை தூக்கி நிறுத்துகிறான். அவளை மெதுவாய் தேற்றுகிறான். உள்ள கூட்டிட்டு போய் அமர வைத்து, கூட நான் இருக்கிறேன், உனக்கு நான் ஆறுதல் செய்வேன், தைரியமாயிருங்கிறான். கூட வந்த நண்பனுக்கு இதை பார்த்த உடனே எப்படி இது முடிந்தது? எப்படி முடிந்தது? எவ்வளவு அஜாக்கிரதையாய் இந்த பெண்மணி நடந்து கொண்டார். அந்த பிள்ளை வேற செத்து போச்சு. ஆனா இப்போ என்னுடைய நண்பன் எப்படி இதை தாங்கி கொண்டான்? ஒருவேளை இவன் வெடிச்சு போயிட்டான்னா, எல்லா சோகத்தையும் இவனே வாங்கி கொண்டிருக்கிறானே, இவன் வெடித்து போய்விட்டால், ஆகவே இவனோடு கொஞ்சம் பேசலாம், அவனை ஆசுவாசப்படுத்தலாம். வெளியில கூட்டிட்டு வந்து, எப்படிடா பேசாம இருக்கிற? எப்படி பேசாம இருக்கிற? உன்னை நான் அமைதிப்படுத்த நான் என்ன செய்யணும்னு தெரியலையடா என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னான், எனக்கு இருக்கிற அதே துக்கம் தான் என் மனைவிக்கு இருக்கும். 10 வருஷமா நான் அனுபவித்த அதே வேதனையைத்தான் அவளும் அனுபவித்திருப்பாள். அந்த பிள்ளை மேல எனக்கு எவ்வளவு அன்பு இருந்ததோ அதே அன்பு தான் அவளுக்கும் இருந்திருக்கும். அந்த இழப்பு எனக்கு எவ்வளவு பாதிப்பை தந்ததோ அதே அளவுக்கு தான் அவளையும் பாதித்திருக்கும். முதலாவதா ஒரு மனுஷனா அதை உணர்ந்தேன். 2வதா ஒரு கிறிஸ்தவனா அவளை தேற்றுவதும் அவளுக்கு பக்கத்துணையா இருப்பதும் தான் என் கடமை என்று உணர்ந்தேன். ஆகவே என்னால் அமைதியாய் இருக்க முடிந்தது என்று சொன்னார். இதுதாங்க சாட்சி. ஹல்லேலூயா. ஏக சிந்தை என்பது இதுதான். ஏக அன்பு என்பது இதுதான். இந்த அன்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்குமா? எந்த இழப்பா இருந்தாலும் முதல்ல அடுத்தவங்களை, நான் முதல்ல இங்க வச்சுட்டு போய் உன்னை எடுத்து வைக்க சொன்னேனே, அறிவு இருக்கா என்று கேட்கிறவர்களை பார்க்கிறோம். கிறிஸ்துவை அறிந்தவர்கள். ஏன் மருந்த குடிச்சவருக்கு எடுத்து வச்சுட்டு போக தெரியலையோ? தெரிஞ்சிருந்தா புள்ள பறிச்சிருக்கிறோம்ல, ஏன் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நான் உள்ள வேலையா இருந்தேன்ல என்று சொல்லுகிற மனைவியரை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற கணவனும் மனைவி யார் தெரியுமா? அவருக்கு சாட்சியா குடும்பத்துல நிற்கிறவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பா நம்ம எதிர்பாராத ஒன்று நடக்கும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், என்ன பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, பிரைஸ் தி லார்ட், இது இல்ல அவர் எதிர்பார்க்கிறது. இது இல்ல அவர் எதிர்பார்க்கிறது. நீங்கள் எதிர்பாராத நேரத்திலே கர்த்தருடைய அன்பை நீங்கள் எப்படி பிரதிபலிக்கிறீர்கள்? எதையும் எதிர்பாராத நேரத்துல தன்னை ஆண்டவர் இயேசு எப்படி தாழ்த்தினார். ஏக சிந்தையாய் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், ஏக அன்பு உடையவர்களாய் இருங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கதான் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ என்ன தெரியுமா செய்வோம்? அந்த சிந்தை வந்துருச்சுன்னா, பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும், விடுதலை தாரும், பிரச்சனை பெருசா இருக்காண்டவரேன்னு கேட்க மாட்டோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஏ பிரச்சனையே, என் இயேசு பெரியவர் உன்னிலும் என்று சொல்லுவோம். ஆமென். நமக்கு முதல்ல எப்ப தைரியம் வரும் தெரியுமா? எப்ப அந்த விசுவாச பிணைப்பும் பிடிப்பும் வரும் தெரியுமா? கர்த்தர் சொல்றதை நம்ம நிறைவேற்றணும்ன்ற நிறைவு நமக்குள்ளார இருக்கும்போதுதான், அந்த மகிழ்ச்சி இருக்கும்பொழுதுதான், அந்த அன்பை, கர்த்தருடைய அந்த பரிசுத்த அன்பை நான் வஞ்சனை இல்லாம அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன்னு எனக்குள்ளாரையே ஒரு மகிழ்ச்சி வரும் பொழுதுதான் ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது ஒரு துணிச்சலும் வரும், அந்த விசுவாசம் கொஞ்சம் அதிகமாகும். ஏன் நமக்கு விசுவாசம் இல்லைன்னு புரிஞ்சிருச்சா? ஏக அன்பு இல்ல,
ஏக சிந்தை இல்ல. அடுத்தவங்களை நேசிக்கிறதுல நம்ம தவறதுனால தான் ஆண்டவரை பிடிச்சுக்கிற விசுவாசத்துல நான் கேட்டா என் ஆண்டவர் நேசத்தோடு எனக்கு கொடுப்பார்ன்ற மகிழ்ச்சியில நமக்கு உறுதி இல்லை. புரியுதா? அதனால தான் இன்னைக்கு சொல்றாரு ஏக அன்புடையவர்களாய் ஏக சிந்தை உள்ளவர்களாய். அப்படின்னா என்ன கிடைக்குமா? 2 கொரிந்தியர் 13:11 என்ன ஒரு பரிசு தெரியுமா? ஏக சிந்தையும் சமாதானம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது என்னவா? அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார். ஒவ்வொரு வீட்டிலும் போட்டிருப்பாங்க, இயேசு வாசம் செய்யற இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் செய்வேன்னு சொன்ன வசனங்களை போட்டிருப்போம். அல்லது சில இடங்களில ஆண்டவர் இயேசுவே இந்த இல்லத்தின் தலைவர், மறைவான விருந்தினர், மௌனமாய் கேட்பவர்னு எழுதி வச்சிருப்பாங்க. எல்லாம் ரைட்டு தான். ஆனா அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய இயேசு கிறிஸ்து வாசமாய் இருக்க வேண்டும் என்றால் யூ ஹேவ் டு ஸ்ட்ரைக் அ காமன் கிரவுண்ட். வீட்டுல ஏக சிந்தை என்று ஒன்று வருவதற்கு நீங்கள் எப்படியாகிலும் முனைய வேண்டும். எங்கங்க எதுக்கும் ஒத்து வராத ஆள் அவரு என்று சொல்லுகிறவர்களோ, அல்லது எதை சொன்னாலும் அவ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா என்று சொல்லுகிற கணவன்மாரோ ஆண்டவர் எதிர்பார்க்கிற லிஸ்ட்ல இல்ல. என்ன செய்யணுமா? ஏதாகிலும் ஒரு வழி, ஏதாகிலும் ஒரு சிந்தையில ஒரு காமன் கிரவுண்ட், ஒத்து போகிற ஒரு நிலையை கர்த்தர் உருவாக்கும்படி ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஏதாகிலும் ஒரு இடத்துல அவங்க இணங்குவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்தை கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அந்த பகுதியை அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. மற்றவங்களை கொஞ்சம் பாராட்டுங்க. வீட்டுக்கு போன உடனே உங்க வீட்டாரை பார்த்து முதல் ஹோம்வொர்க்கு சிரிங்க. அநேகர் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சிரிக்கிறதே டிவிக்கு முன்னாலதான். அதே மாதிரி இன்னும் சில பிள்ளைகள் இருக்கு, குழந்தைகள், அது ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கும், அம்மா கொஞ்சம் லேட்டா வருவாங்க. என்னடா ராஜா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா? அங்கே பார்த்துட்டு அப்படின்னும். மம்மி பசிக்குது, அது அங்க டிவியை பார்த்த மாதிரி தான் சொல்லும். அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள்கிட்ட அம்மா ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா, இந்த டம்ளரை கொண்டு உள்ளவை வர்றேம்மா அப்படின்னு அங்கேயே கண்ணு இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, இன்னும் டம்ளர் எடுத்துட்டு வரலையே, வர்றேம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் என்ன எடுத்துட்டு போக மாட்டேன்னு சொன்னேனா? நான் செய்ய மாட்டேன் நான் சொன்னேன். கடைக்கு கடைக்கு போயிட்டு வா ராஜா. போறேம்மா பையன். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவே வெளியே கிளம்புவாங்க. நானே போய்க்கிறேன்ப்பா. ஏம்மா தலைவலியா இருக்கு உங்களோட, போறேன்னு சொன்னேன்ல. பிள்ளைகள் பார்த்தீர்களா? நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு கீழ்ப்படிதலோடு இருக்கிறார்கள். இதெல்லாம் ஏக சிந்தை கிடையாது. தயவு செய்து வீட்டுல அவரவர் தங்களோடு குடும்பத்திலே உள்ளவர்களை பாராட்டவும் உதவி செய்யவும் முன் வருவோம். அப்பத்தான் ஏக சிந்தையும் சமாதானமும் வரும். அப்பத்தான் அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய சந்தோஷம் வீட்டுக்கு வெளியே தெரியணும். அநேகர் வீட்டுல பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆச்சுன்னா கதவை பூட்டிடுவாங்க. சத்தம் வெளியே கேட்கும், சண்டை ஆரம்பிக்குமே, அந்த சத்தம் வெளியே கேட்கும். அதனால அவசரமா வந்து கதவை பூட்டுவார்கள். ஏன்னா சாயங்கால நேரத்துல இந்த பண காரியங்களை குறிச்சு கொஞ்சம் விவாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா சத்தம் கொஞ்சம் 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 கொஞ்சமா ஹைட்டுக்கு வரும். அதனால வேகமா கதவை பூட்டிட்டு தான் பேச்சே ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற மற்றவர்கள் நம்முடைய சாட்சி கெடுவதை கவனிக்கிறார்கள். 5வது சுவிசேஷம்னு ஒண்ணு இருக்கு. அது எது தெரியுமா? கிறிஸ்துவ உங்களிடத்துலதான் அஞ்ஞானிகள் அறியாதவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். கிறிஸ்தவங்களா? அவங்க எப்படிப்பட்டவங்க? உங்களை பார்த்துதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆமென். அப்படின்னா இணக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளுவார்கள். ரோட்ல ஒரு பையன் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தான். அதே சமயத்துல ஒரு சின்ன பிள்ளை, அப்பதான் வாலிப பிள்ளை, 2 வீலர் ஓட்ட கத்துக்கிறான். அப்படி கத்துக்கும் பொழுது பசங்க வேகத்தை பாத்தீங்கன்னா முறுக்கி விட்டுட்டு வேகமா போவாங்க. இந்த மகள் பயந்து பயந்து அப்பதான் ஓட்ட கத்துட்டு இருக்கா. ஆனா கத்துக்கொள்ளுகிற சின்ன பிள்ளைகளும் சும்மா இல்ல, கத்துக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே எடுத்த உடனே ஜெட் வேகம் தான். இந்த பிள்ளை என்ன செய்து 2 வீலர் எடுத்துட்டு வேகமா போய் வண்டியை வளைக்குது. அப்படி வேகமா வளைக்கும் பொழுது எப்போதும் அந்த திசையிலே வெகு வேகமாக வண்டியை முறுக்கிட்டு வர்ற வாலிபன் ஒருத்தன் குறுக்க அந்த சைட்ல வர்றான். ஏறத்தாழ முட்டை போகிற ஸ்டேஜ்ல ஒண்ணு போகுது. போகும் பொழுது அவன் அங்கிருந்து கையை நீட்டி ஏ கழுத கத்துனா. கத்துன மறு நிமிஷமே இந்த பிள்ளை இங்க இருந்து ஏ குரங்கு
இந்த பிள்ளைக்கு ஒரு திருப்தி, அப்பாடா ஜென்ம சாபல்யம், கூப்பிட்ட உடனே நானும் பதில் கொடுத்துட்டேன். அந்த திருப்தியில போய் அந்த திருப்தியில சந்தோஷத்துல கண்ணை முழிக்கிறதுக்கு முன்னால பார்த்தா ஒரு கழுதை மேல மோதி இருக்குது. விஷயம் என்னன்னா பையன் ஒரு கழுதை வருதுன்றத சொல்லி இருக்கிறான். ஆனா பிள்ளை நம்முடைய வேகமே வேற இல்லையா? பதில் சொல்றதுலதான் கவனமா இருந்துச்சு, ஒளிய நேரா கழுதைய பார்க்கல, போய் நேரா விட்டுருச்சு. இதுதான் இன்றைக்கு பிள்ளைகளுடைய வேகம். அப்படி வேகத்துல ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு காலையில பிடிச்சு இழுத்து அமர வைத்து கர்த்தர் பாதத்துல உட்கார வைக்க தெரிந்திருக்க வேண்டும். பிள்ளைகள்கிட்ட ஞானமா இந்த காரியத்தை சொல்ல வேண்டும். நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன்.